அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் அலகுகளில மூலக்கூற்று உயிரியலும் முளைச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்ற இந்த அலகுகளில நேற்று நாங்கள் பிசிஆர் பொலிமரேஸ் செயின் சங்கிலி தாக்கத்தை பற்றி படிச்ச நாங்கள் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியா நாங்கள் டிஎன்ஏ விரல் அடையாள முறையை பற்றி படிக்க போறோம். ரைட். அப்ப டிஎன்ஏ விரல் ஏன் நாங்கள் இதை குறிப்பிடுறாங்க ரெண்டு பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா, எங்களை ஒவ்வொரு தட்டிய விரல் அடையாளங்களும் ஒவ்வொரு தனித்துவமானது. ஒவ்வொரு தனியனுடைய விரல் அடையாளங்களும் தனித்துவமானது. அப்ப இந்த தனித்துவமான இந்த விரல் அடையாள முறைக்கும் இந்த டிஎன்ஏக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நாங்கள் எங்கட கையில இருக்கிற இந்த பிங்கர் பிரிண்ட விரல் அடையாளத்தை டிஎன்ஏயோட ஏன் நாங்கள் அந்த சொல்ல சேர்த்து சொல்றோம்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க யோசிக்கலாம். இப்ப டிஎன்ஏல இருக்கிற இந்த தனித்தனியான இந்த பட்டிகை மாதிரி இருக்கிறதுக்கும் இது எங்கட கையில இருக்கிற இந்த விரல் அடையாளம், இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? என்ன தொடர்பை வச்சுக்கொண்டு இவைகள் இந்த டிஎன்ஏ விரல் அடையாள முறை என்றதை இந்த டிஎன்ஏ வச்சு செய்கிற இந்த தொழில்நுட்பத்துக்கு கொடுத்திருக்கணும் என்றதை நாங்கள் பார்ப்போம். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்கள் ஒரு 4-5 பேரை டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா, அவற்றை தொடரிப்படுத்தி போட்டு அதை நாங்க செக் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா, அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிதானே? அவற்றை இதுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அந்த டிஎன்ஏ நாங்க வடிவா பார்த்து கொண்டு போனதுக்குள்ள பாத்தீங்கன்னா, அவற்றுல சின்ன சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு. அப்ப அந்த வேறுபடுற அந்த இடங்களை நாங்கள் சொல்லுவோம் அந்த வேறுபடும் தானங்கள் என்று சொல்ல போறோம். அத வேரியபிள் ரீஜன்ஸ் அவை. அப்ப அந்த வேரியபிள் ரீஜன்ஸ் இவியல் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் ஒன்று கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் நேம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஸ்மால் டெண்டம் ரிப்பீட்ஸ். அப்ப அந்த ஸ்மால் டெண்டம் ரிப்பீட்ஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த வேறுபடுற இடம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அந்த டிஎன்ஏல அடுத்தடுத்து கொண்டு வர போகுது. அதனாலதான் அவ என்ன செய்யணும், அது ரிப்பீட் என்று சொல்ல அந்த சொல்ல பாவிக்கணும். நார்மலா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யூகரியோட்டா டிஎன்ஏ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல பாத்தீங்கன்னா 2 விதமான இடங்களை கண்டுபிடிக்கலாம். நாங்க என்னன்னு சொன்னா, ஒன்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கோடிங் ரீஜன் சொல்லுவோம், அதாவது குறிப்பிடுத்தல் உள்ள இடங்கள். அடுத்தது நான் கோடிங் ரீஜன்ஸ், அந்த குறிப்பிடுத்தல் அற்ற இடங்கள் என்று பார்ப்போம். அது என்னன்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் விவரமா சொல்றேன். அது என்னத்துக்காக அதை கோடிங் ரீஜன் என்று சொல்லுவோம், ஏன் நாங்கள் அதை நான் கோடிங் ரீஜன் என்று சொல்லுவோம்ன்றதை அடுத்தது சொல்றேன். அப்படி பார்க்கல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கோடிங் நான் கோடிங் ரீஜன்ஸ் உண்மையா என்னன்னு பார்த்தா நைதரசன் காரங்களோட தொடரொழுங்கு. எப்படியான நைதரசன் காரங்களோட தொடரொழுங்கண்டா, சில நேரம் 2-3 நைதரசன் காரங்கள் ஒன்று சேர்ந்து அவை என்ன செய்யலாம், திருப்பி ஒரே அந்த பேட்டர்ன், அந்த ஒரே சீக்வன்ஸ், அந்த ஒரே தொடர் திருப்பி என்ன செய்யலாம், ரிப்பீட் பண்ணப்படலாம். அப்படி இப்படி ரிப்பீட் பண்ற ஆக்கள் எத்தனை தொடக்கம் எத்தனை வரம் இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு 2-3ல தொடங்கி 1000 இதுகள் மட்டும் ரிப்பீட் பண்ணப்படலாம். சரிதானே? அப்ப அந்த கன்செப்டை வச்சு கொண்டுதான் இவ என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா, இதை வச்சிருக்கலாம் என்ற ஒரு சொல்லு, நாங்கள் என்ன சொல்ற காரண பேரை அதை வச்சிருக்கலாம், விரல் அடையாள முறைன்றது வரலாம். ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்படி ஒரே ஒரு இடத்தை மட்டும் வச்சுக்கொண்டு, ஒரு ஆள்ல இருக்கிற ஒரு இடத்தை மட்டும் வச்சுக்கொண்டு என்னண்டு அந்த இடம்தான் எல்லாருலயுமே என்ன செய்கிறது, அந்த ஸ்பெஷலான இடமா இருக்கும் என்று வச்சு அதை நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் என்னன்னு சொல்லலாம் என்று பாத்தீங்கன்னா அப்படி சொல்லலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா, தனியா ஒரே ஒரு வேறுபடுற இடம் தான் எல்லாரிலையும் இருக்கும் என்று சொல்லி சொன்னா நாங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, இன்னார் தான் இவர்ல இருந்து வேறுபடுறார் என்றது கஷ்டம் தானே. அப்ப உதாரணமா நாங்கள் என்ன செய்யறோம், இப்போ ஒரு எல்லார்த்தையுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ல நான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து லாக் பண்ணலாம்னு சொன்னா நான் அப்ப லாக் பண்ணி வச்சுட்டேன். அப்படி எல்லாருலயுமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருலயுமே ஒரே தன்மையா இருக்கும்னு சொல்லி சொன்னா அதை நான் லாக் பண்றதுல பிரயோசனம் இல்லை. ஏன், இன்னொரு ஆளும் அதை லாக் எடுக்கலாம்.
அப்பதான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரே மாதிரியான வேற வேற அந்த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் வந்து வேற வேற சீக்வன்ஸ்ல இருக்கிற தன்மையே இருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான இதுகள், சரியா, குறைஞ்சது 13 வகையான அந்த வேரியபிள் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்கும் என்று சொல்லி சொன்னா அதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா எங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களிலேயும் வந்து அதை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சரிதானே? அப்ப இதை நாங்கள் கொஞ்சம் விவரமா பார்ப்போம், உண்மையா அப்படி என்றா என்னன்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து டிஎன்ஏ ரெட்டை விரிவரப்பு சுருள். அப்ப இந்த டிஎன்ஏ ரெட்டை விரிவரப்பு சுருளை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 99.9 வீதமான இடங்கள் இதை நாங்கள் சீக்வென்ஸ் பண்ணினோம்டா. இதுல இருக்கிற நைதரசன் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 99.9 வீதமான இடம் எல்லாம் என்னவா இருக்க போகுது, ஒரே மாதிரி இருக்க போகுது. அதுல 0.1 வீதமான இடம் தான் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னா வித்தியாசமா இருக்கு. அதுதான் வந்து ஆட்கள் தனித்தன்மைன்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொல்றது, என்ன மாதிரியே இன்னொரு ஆள் இல்ல, இவரை எக்ஸ் என்றவர் மாதிரி என் வை என்றவர் இல்ல என்றதை அந்த தீர்மானிக்கிறது வந்து அந்த 0.1 வீதமான அந்த இடம். அதுக்கு யார் காரணம் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்கட இந்த நைதரசன் காரங்கள் தான் காரணம். நைதரசன் காரங்கள் யார் டிஎன்ஏல அடினின், குவானின், சைட்டோசின், தைமினின், இந்த 4 வகையான நைதரசன் காரங்கள் தான் காரணம். இந்த 4 வகையான நைதரசன் காரங்களும் என்ன செய்யும் சொல்லி சொன்னா அவை பியூரின்கள் பிரிமிடின்கள் இருக்கிறோம் தானே. அப்ப பியூரினும் பிரிமிடினும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா தங்களுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்தி அவை என்ன செய்யணும்னா இப்படி இந்த ரெட்டை விரிவரப்பு சுருளை ஆக்குவின். அப்ப அந்த ரெட்டை விரிவரப்பு சுருளை ஆக்கியக்குள்ள அங்க என்ன நடக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவை என்ன செய்யலாம்டா ஒரு 4-5 சீக்வன்ஸ், அதாவது தொடர்கள். இப்ப இந்த நைதரசன் காரங்கள் வந்து அடுத்தடுத்து அடுக்கப்பட்டு இருக்கிற இந்த நைதரசன் காரங்கள் வந்து தங்களுக்குள்ள வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு தொழிலை செய்யறதுக்கு சிரத்தல் அடைஞ்சு இருக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல நான் ஜீன் ஏ ஜீன் பி என்று ரெண்டை காட்டி இருக்கிறேன். ஜீன் ஏ ஜீன் பி என்ற உண்மையா என்னன்னு சொல்லி சொன்னா ஜீன் ஏ என்றது வந்து என்ன, ஒரு நைதரசன் காரங்களால வகை குறிக்கப்பட்டுள்ள ஒரு டிஎன்ஏ ஒரு துண்டு, சரிதானே. ஒரு டிஎன்ஏல இருக்கிற ஒரு சின்ன துண்டு தான் இந்த ஜீன். அப்ப இந்த ஜீன் ஏ என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து எங்கள்ல வந்து மெலனின் தொகுப்புக்கு பொறுப்பா இருக்கிற ஜீனா இருக்கலாம், சரிதானே. நான் உதாரணமா எடுக்கிறேன், மெலனின் தொகுப்புக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு ஜீன் தான் இந்த ஜீனே. இந்த ஜீனே வந்து ஒரு குறிப்பிட்ட நைதரசன் கார தொடர் ஒழுங்கு கொண்டார். அதே மாதிரி இந்த ஜீன் பி என்ற வேற பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவரும் ஒரு நைதரசன் கார தொடர் ஒழுங்கு, இவர் வேற ஒன்றுக்கு பொறுப்பா இருக்கலாம். இப்ப எங்களோட உடல்ல இருக்கிற குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பொறுப்பா இருக்கிற இந்த ஜீனை இவர் இருக்கலாம், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், சரிதானே. அப்ப இவ இந்த தொழில் என்ன, ஜீனே என்ற தொழில வந்து பாத்தீங்கன்னா மெலனினை தொகுக்கிறது வேலைதான் இவர் செய்வார். அப்ப தொகுக்கிறதுக்குரிய இந்த வேலை செய்யறவர்ண்டா இவருக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியாச்சு, இவருக்கு ஒரு வேலை அசைன் பண்ணியாச்சு. அப்ப இவர் என்ன செய்வார், அந்த தென்னட்ட இருக்கிற அந்த கோடை வச்சுக்கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். அப்ப இந்த 2 ரீஜனையும் சொல்லுவோம் கோடிங் ரீஜன்ஸ் சொல்லி. இவையில நாங்கள் என்ன சொல்லுவோம், கோடிங் ரீஜன். இந்த கோடிங் ரீஜனுக்கு இடப்பட்ட இடத்துல இருக்கிறார்களை வந்து நாங்கள் சொல்லலாம் வந்து நான் கோடிங் ரீஜன். அதாவது இவைகளுக்கு இந்த தான் வேலை என்று இல்லை. அப்ப கோடிங் ரீஜனும் நான் கோடிங் ரீஜனையும் வந்து நாங்கள் ஒரு களத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு களத்துல இருக்கிற ஒரு டிஎன்ஏல கிட்டத்தட்ட 98.8 வீதமான ஆட்கள் வந்து இந்த நான் கோடிங் ரீஜன்ஸ், சரிதானே. அப்ப இந்த நான் கோடிங் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நான் ஒரு டிஎன்ஏ இலையை எடுக்கிறேன், சரியா. அந்த டிஎன்ஏ இலையில இருக்கிற நான் கோடிங் ரீஜன்ஸை பார்ப்போம், சரிதானே. நான் இதுல என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒற்றை பட்டிகைக்கு மட்டும் அதுல இருக்கிற நைதரசன் கார தொடர் ஒழுங்கு என்னன்னு பாக்குறேன். இதுல நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்த ஏஜிடி 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 என்று சொல்லி என்ன செய்யறது, இந்த நைதரசன் கார தொடர் ஒழுங்கு வந்து இந்த நான் கோடிங் ரீஜன்ல திருப்ப 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 என்ன செய்யுது, இடைவெளியில வந்து கொண்டிருக்கணும், ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா அதை மார்க் பண்ணி பாக்குறேன். அப்படி மார்க் பண்ணுறேன்னு சொன்னா மார்க் பண்ணி போட்டு பாக்குறேன், ஓஹோ இப்ப இவர் தான் எங்களுக்கு என்ன செய்யறாரு, இந்த நான் கோடிங் ரீஜன்ல இருக்கிற ஒரு குறித்த நைதரசன் கார தொடர்வங்க மாறி மாறி வார.
அப்ப இவர யாருன்னு சொல்லிச்சு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஏஜிடி என்ற நைதரசன் கேர தொடரொழுங்க கொண்ட டெண்டம் ஸ்மால் டெண்டம் ரிப்பீட். சரிதானே? அந்த ஸ்மால் டெண்டம் ரிப்பீட்டிங் எத்தனை இருக்குது? இப்ப 4 இருக்கு. சரி, நான் இப்படியே நீட்டா பாக்கிக்குள்ள வந்து பார்த்தா இந்த ஏஜிடி என்றது எத்தனை இருக்கலாம்? அடுத்தடுத்த போய் கொண்டிருக்கலாம். நான் ஒரு கொஞ்சம் இடத்தை தான் பார்க்கிறேன் என்று வச்சுக்கொள்ளும். ரைட். அப்ப இந்த ஏஜிடி என்றவர் வந்து என்ன செய்யறார்? திருப்பி 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 4 தரம் பாரு. அப்ப ஏஜிடி என்றவர் இங்க 4 டெண்டம் ரிப்பீட் அவர் இருக்கு. சரிதானே? அப்ப ஸ்மால் டெண்டம் ரிப்பீட் 4. அதே மாதிரி வேறு ஒன்று பார்ப்போம். சிஏசி என்று சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி அது ஒரு 5 தரம் இருக்கு. இப்ப சிஏசிக்குரிய டெண்டம் ரிப்பீட் எத்தனை? அங்க 5ன்னு சொல்றோம். அது மாதிரி ஏதாவது 2 80 என்று சொல்லி இது 2 நைதரசங்கார குழுவும் தொடர்ச்சியா இருக்குது. அது வந்து என்ன மாதிரி இருக்க போறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 15 தரம் இருக்கிறார். அப்ப இந்த 80 என்ற அந்த டெண்டம் ரிப்பீட் எத்தனை தரம் ரிப்பீட் பண்ண போறாரு? 80 என்ற அந்த நைதரசன் கார தொடர் ஒழுங்கு எத்தனை தரம் ரிப்பீட் பண்ணுது? 15 தரம். அதாவது 15 எஸ்டிஆர் இருக்குன்னு சொல்லுவோம். ரைட். அப்ப உதாரணமா இங்க ஒன்றை பார்ப்போம். அப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு நபர் இங்க அதை வந்து போட்டிருக்கேன் 2வது நபர். இந்த ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவர்ல ஜிடிசி என்று சொல்லி 3 டெண்டம் ரிப்பீட் இவர்ல இருக்குது. சரிதானே? அந்த ஒற்றை விரிபரப்பு சுருள்ல வேற என்ன இருக்கு? ஜிடிசி என்ன 3 தரம் ரிப்பீட் பண்ணிருக்கு. அதே ஜிடிசி என்ற தொடர் ஒழுங்கு இந்த 2வது நபர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 தரம் தான் என்ன செய்யுது? ரிப்பீட் பண்ணுது. அப்ப நாங்கள் இதுல இருந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா இப்ப டிஎன்ஏல இருக்கிற ஒரு நைதரசன் கேர தொடர் ஒழுங்கு வந்து அதை நாங்கள் என்ன சொல்றாங்க? ஸ்மால் டெண்டம் ரிப்பீட் என்று சொல்றாங்க. இந்த எஸ்டிஆர்ன்றது ஆக்களுக்கால் வந்து என்ன செய்யலாம்? எண்ணிக்கையில மாறுபடும். அப்ப இந்த எண்ணிக்கையில மாறுபடுறத வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த டிஎன்ஏ விரல் அடையாள முறையை நாங்க செய்யலாம்னு சொல்றோம். அப்ப என்னட்டு இருக்கிற ஒரு ஸ்மால் டெண்டம் ரிப்பீட் வந்து இன்னொரு ஆளோட வந்து என்ன செய்யறாள்? அவ்வளவு லேசில என்னட்டு இருக்கிற அந்த ஒரு குறித்த காரத்துக்குரிய நைதரசன் கார தொடர் ஒழுங்க கொண்ட எஸ்டிஆர் ரீஜன் வந்து இன்னொரு ஆளோட அப்படியே மச் பண்ணாது. சரியா? அப்படியே மச் பண்ணினா நான் ஏரா இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஐடென்டிக்கல் ட்வினா இருக்கும். அதாவது என்ன ஒத்தரட்டேரா இருக்கும். ஒத்தரட்டேர் போய் இருப்பார் ஒரு விந்தும் ஒரு முட்டையும் சேர்ந்து உருவாற நுகத்தில இருந்து அந்த நுகம் என்ன செய்யணும்னா டெட்டா பிரியக்குள்ள வர்ற அந்த ஒத்திரட்டேர்ல தான் இவ இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொல்லிச்சுன்னா இருக்கலாம். அப்ப இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியை வந்து பாக்கக்குள்ள இதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னத்தை தான் பேசிக்கா வச்சு கொண்டு இதுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு சொல்லி வச்சிருக்கணும் சொல்லி சொன்னா இந்த டிஎன்ஏல இருக்கிற வேரியபிள் டெண்டம் ரிப்பீட்ஸ். சரிதானே? இந்த வேரியபிள் டெண்டம் ரிப்பீட்ஸ் வந்து ஆளுக்கால் மாறுபடும். ஆளுக்கால் மாறுபடுற இந்த வேரியபிள் டெண்டம் ரிப்பீட்ஸ் என்றதை வச்சு கொண்டு இதை செய்யணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வேரியபிள் டெண்டம் ரிப்பீட்ஸ் என்ற நம்பரை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆளுக்கால் அவர்கிட்ட பறந்திருக்கிற தன்மை ஆளுக்கால் வந்து வித்தியாசப்படும். இதை வச்சு கொண்டுதான் இதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதாவது டிஎன்ஏல இருக்கிற இந்த வேரியபிள் ரீஜன்ஸ் வந்து ஆளுக்கால் வேறுபடுது. அந்த வேரியபிள் ரீஜன்ஸ்ன்றது ஒரு நைதரசன் கார தொடர் ஒழுங்கு. அந்த நைதரசன் கார தொடர் ஒழுங்கு ஆளுக்கால் வித்தியாசப்படுறபடியா எங்கட கையில இருக்கிற எங்கட ரேகை மாதிரி தான் இதுக்கும் சொல்லி வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யணும்? இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் என்ற சொல்ல இதுக்கு பாவிச்சிருக்கணும். சரிதானே? ரைட். நாங்கள் இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்துக்கு போறோம். சரி, இப்ப நாங்கள் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இது இந்த காரணத்தாலதான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்று சொல்லி வச்சிருக்கணும். அப்ப இது உண்மையா என்னண்டு ஒர்க் ஆகுது என்று பாத்தீங்கன்னா இந்த சுனாமி நேரம் நீங்கள் சின்ன பிள்ளைகள இருந்திருப்பீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து பேபி 81 என்றதுதான் அந்த பிள்ளைன்ற பெயர். ஏனென்றா 81வது அட்மிஷனா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனபடியா அந்த பிள்ளைக்கு பேர் பேபி 81. இது ஒரு நியூஸ் ஒரு கட்டி. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா வேற வேற பெற்றார் 2 பேர் வந்து என்ன செய்யணும்? உரிமை கோரினோம். இந்த பிள்ளைதான் சுனாமி நேரம் கைவிடப்பட்ட இந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளைன்னு சொல்லி. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஜெயராஜா என்ற பேரும் ஜெனிச்சாரு ஜெயராஜான்றதான் அவன் இந்த உண்மையான பெற்றார். அந்த உண்மையான பெற்றாரை எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது ஒரு தவறு விடப்பட்ட ஒரு பிள்ளைன்ற பெற்றார் யார் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தினோம். அப்ப நாங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன இதை செய்யலாம் என்று பார்ப்போம்.
தனியா இதுக்கு மட்டும்தான் செய்யலாமோன்னு பாத்தீங்கன்னா இல்ல. தவறப்பட்ட பிள்ளை பெற்றார் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சந்தேக நபர், இப்ப ஒரு கொலை ஒன்று நடக்குது, அந்த கொலைக்குரிய சந்தேக நபரை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அதையும் நாங்கள் இதுக்குள்ளால செய்து பார்க்கலாம். உதாரணமா இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு சீரீஸ், தொடர்ச்சியா கொஞ்சம் படிமுறைகள் இருக்கு. அந்த படிமுறைகளுக்குள்ளாலதான் நாங்கள் என்ன செய்ய போறோம், அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் செய்ய போறோம். இப்ப இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பாத்தீங்கன்னா இதுல முதலாவது ஸ்டெப் வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ தனிமைப்படுத்தும். அதுக்கு பிறகு நீங்க தனிமைப்படுத்தப்படுற அந்த டிஎன்ஏ வந்து எங்கள்கிட்ட இருக்குது தானே, இந்த வெட்டுறதுக்குரிய நொதியங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் சொல்லுவோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸை பயன்படுத்தி துண்டு துண்டா வெட்டுவோம். வெட்டி போட்டு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அவற்றை வந்து நாங்கள் அந்த துண்டங்கள் இருக்குதானே, வெட்டப்பட்ட துண்டங்களை வந்து வேற வேற ஆக்குவோம். வேற வேற ஆக்கணும்னா நாங்கள் என்ன டெக்னிக்கை பாவிக்கிறோம், நாங்கள் ஏகாரோஸ்டெல் மின்னயனத்தை பாவிக்கிறோம். ஏகாரோஸ்டெல் மின்னயனத்தை பாவிச்சு போட்டு இந்த துண்டங்களை வேறாக்கிட்டு, இந்த வேறாக்கப்பட்ட துண்டங்களை நாங்கள் என்ன செய்யறோம்டா, நைட்ரேட் செல்லுலோஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பர்ல வந்து என்ன செய்யறோம்டா ஒற்றி எடுக்கிறோம். சரிதானே? ஒரு இடத்த ஈரம் இருக்கு, அந்த ஈரத்தை ஒத்தி எடுக்கிற மாதிரி இந்த நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பரை வச்சு இந்த டிஎன்ஏ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து போட்டு இந்த கதிர் தொழிற்பாட்டுள்ள இருக்கிற ப்ரோப்ஸ், சரிதானே, கதிர் தொழிற்பாட்டு இருக்கிற ப்ரோபை வச்சு கொண்டு இந்த ரெட்டடையா இருக்கிற டிஎன்ஏ வந்து நாங்கள் ஒட்டி எடுக்கக்குள்ள வந்து நாங்கள் ஒட்டி இலைக்கு மாத்துவோம். அதை என்னென்னு செய்யறன்றதை பார்ப்போம். அப்படி மாத்தி போட்டு பிறகு என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, அதை வந்து இந்த ப்ரோபோட ஹைபிரிடைஸ் பண்ணுவோம், கலப்பாக்கம் செய்து போட்டு பிறகு அதை எக்ஸ்ரே ஃபில்முக்கு அதை எடுத்து பிறகு அதை அனலைஸ் பண்றது. இதுதான் இது இந்த ஸ்டெப்ஸ். அப்ப ஒரு பெரிய கஷ்டமான ஸ்டெப் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒன்று பின்னொன்று பார்ப்போம் என்ன நடக்குது உண்மையாண்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஈஸி புள்ளி உங்களுக்கு டக்குன்னு விளங்கிடும். சரிதானே? ரைட், அது என்னன்னு பார்ப்போம். ரைட், இப்ப முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சு டிஎன்ஏ ஐசோலேஷன். அப்ப அதாவது கலங்கள்ல இருந்து டிஎன்ஏ தனிமைப்படுது. இப்ப உதாரணமா வந்து இப்படி ஒரு பேரண்ட்ஸ், இந்த ஒரு பிள்ளை வந்து 2-3 பேரண்ட்ஸால உரிமை கோடப்படுறாருன்னு சொல்லி சொன்னா என்ன அங்க செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அந்த பிள்ளையின் டிஎன்ஏயும் எடுத்து யார் அப்பா அம்மா வந்து இது எந்த பிள்ளைதான் இது எந்த பிள்ளைதான் சொல்லி கண்டுபிடிக்கணுமோ அதை நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா அவையின் டிஎன்ஏயும் எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ப்ரோசஸை செய்யலாம். அப்ப அந்த டிஎன்ஏ களத்துல இருந்து தனிமைப்படுத்துறது ஈஸியான வேலையோ டக்குன்னு செய்யலாம். என்ன இப்ப இதைத்தான் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப முன்னுக்கு சாரங்காமிஸும் சுரேந்தர் சேரும் படிப்பிக்கக்குள்ள வந்து டிஎன்ஏ எப்படி தனிமைப்படுத்துறது என்றதை வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும். அப்ப அந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்துறது எப்படி என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் அதை பிரீஃபா சொல்லி கொண்டு போறேன். நான் கொஞ்சம் சின்னதா சொல்லி போறேன் சுருக்கமா. இப்ப முதல் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப களத்துல இருந்து டிஎன்ஏ தனிமைப்படுத்தும். அப்ப களத்தில் ஒன்று பார்த்தா நேற்று சொன்ன மாதிரி களம் எப்படி இருக்க போறார், தாவர களம்னு சொல்லி சொன்னா அங்க என்ன இருக்கும், களச்சுவர் இருக்கும், அதே மாதிரி களமென்சவ் இருக்கும், கருமென்சவ் இவ்வளத்தையும் உடைச்சுதான் அங்க இருந்து டிஎன்ஏ எடுக்கும். அதே மாதிரி விலங்கு கிளம்புண்டா களமென்சவ் உடைச்சு கருமென்சவ் உடைச்சுதான் எடுக்கப்படுறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சில தொழிற்பாடு இருக்கு. நாங்கள் அடுத்ததா படத்துல பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்ஏஸ் நிரோதிப்பு. டிஎன்ஏஸ் என்றது டிஎன்ஏ பகுப்பாய்வு செய்யற, அதாவது டிஎன்ஏ பிரிக்கிற ஒரு நொதியம். அப்ப அந்த நொதியம் அதுக்குள்ள இருக்குமென்று சொல்லி சொன்னா, எங்கட கலைச்சேர்வைக்குள்ள அந்த நொதியம் இருக்குமென்று சொல்லி சொன்னா நாங்கள் டிஎன்ஏ தனிமைப்படுத்தி எடுக்கலாமோ, எடுக்க இயலாது. அதனால என்ன செய்யணும், அந்த டிஎன்ஏஸ் தொழிற்பாட்டை நிப்பாட்டும். அடுத்தது நியூக்ளியோ புரதங்கள்ன்ற கூட்டப்பிரிவு. அப்ப எங்களுக்கு தெரியும் டிஎன்ஏயோட புரதம் இருக்கும். அந்த புரதம் இருக்கும்னு சொல்லி சொன்னா அங்க என்ன செய்யலாம், சில தேவையில்லாத மாசுக்கள் மாதிரி தான் தொழிற்பட போற. அப்ப அப்படி இதுவும் பெறலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிறகு வந்து அழுக்க கட்ட போறோம். டிஎன்ஏ என்ன செய்யறோம், நாங்கள் வாஷ் பண்ணி அதை இதை எடுக்க போறோம். ஏதாவது மாசுக்கள் அங்க இருக்கும்னு சொல்லி சொன்னா அதை கழுவி அந்த மாசுக்களை எடுத்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிறகு டிஎன்ஏ கடைசியா வீழ்படியாக்கி அதுல இருந்து கரைத்து எடுக்க போறோம். இதுல பாருங்க,
இப்ப நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா எந்த இடத்துல இருந்து டிஎன்ஏ எடுக்க போறோமோ அதுதான் செல் ஹார்வெஸ்ட்ன்றது. அப்ப எந்த இடத்துல இருந்து டிஎன்ஏ எடுக்கிறோமோ அது உதாரணமா வந்து இப்படி தாய் தந்தை என்ன கேஸ்ன்னு சொல்லிச்சோன்னா நாங்க வீட்டுல இருந்து டிஎன்ஏ எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று குருதி மாதிரி இருந்து எடுக்கலாம், அது என்னவாயும் இருக்கலாம். ஆனா இப்ப ஒருத்தர் கொலை நடக்குது, அந்த கொலைக்கு வந்து 2-3 பேரை சந்தேகப்படுறோம். அப்ப அந்த கொலை செய்யப்பட்டவற்ற உடம்பில வந்து கொலை செய்த ஆளுண்டு ஏதாவது ஒரு வகையான முடியோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவற்ற தோல் நீர்னு போயோ இல்லாட்டி எங்க இந்த உமிழ் நீர்ந்தேதோ இல்லாட்டி கண்ண கிழங்குல ஏதோ ஒரு பகுதி அங்க இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை எடுத்து தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த டிஎன்ஏ தனிமைப்படுத்த போறோம். அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ தனிமைப்படுத்த எடுக்கிற அந்த கிழங்களை வந்து நாங்கள் என்ன செய்யணும், பகுக்கணும், அதாவது உடைக்கணும். உடைக்கிறத வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பொறுமுறையான டைஜஷன் சொல்லுவோம், பொறுமுறை செம்மிப்பாடு. அப்ப என்ன செய்ய போதும்னு சொன்னா நாங்கள் வச்சு அரைக்கலாம். முதல்ல அரைச்சு அதை என்ன செய்யலாம், எல்லாத்தையுமே வந்து ஹோமோஜினைஸ் பண்றது, அப்ப ஊரினமாக்கல்னு சொல்லுவோம். அப்ப அப்படியெல்லாம் செய்து போட்டு கடைசி என்ன செய்வோம்னு சொல்லிச்சோன்னா லைசிஸ், அதை பகுக்கிறதுக்கு பகுப்படைய செய்கிற ஒரு பஃபர் ஒரு ஆள் இருக்கிறார், அவரை விடுவோம். விட்டுட்டு அடுத்ததா வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாள் யாருண்டா அதுல இருக்கிற புரதங்கள். நம்ம புரதத்தை இல்லாம பண்ணணும்னு சொல்லி சொன்னா கணக்கு வேலை இருக்கு. ஒவ்வொரு ப்ரொசீஜரும் ஒவ்வொரு விதத்தை ஃபாலோ பண்ணுது. சில பேர் வந்து STS என்று சொல்லுவோம், சோடியம் டோடிசைல் சல்ஃபைட் என்று சொல்லுவோம், அதை பயன்படுத்தி வினம். சில பேர் வந்து பார்த்தா ஃபீனோலை பயன்படுத்தி செய்வினம். சில பேர் வந்து பார்த்தா புரோட்டியோலிட்டிக் என்சைம் என்று சொல்லுவோம், அதாவது புரதத்தை பகுக்குற இந்த நொதியங்கள். அப்ப அதை யாருண்டா நார்மலா புரோட்டீனேஸ்கேன்னு சொல்லுவோம். அப்ப அதை விடுவோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவ்வளவும் செய்து போட்டு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கிற டிஎன்ஏ என்ன செய்யணும், நாங்கள் வீழ்வடிவாக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும், படிய செய்யணும்னு சொல்லி சொன்னா அப்சல்யூட் அல்கோல், குளிரான 0.0 உள்ள அப்சல்யூட் எதனோல பயன்படுத்தி என்ன செய்வோம், அவற்றை வந்து பைண்ட் பண்ண வைப்போம். பிறகு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா வாஷிங், கழுவுவோம். அதுல ஏதாவது மாசுக்கள் இருந்துச்சுன்னா கழுவுவோம். கழுவின பிறகு இந்த பைண்ட் பண்ணப்பட்ட டிஎன்ஏ இருக்குத்தானே, அந்த டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ எதுல கரையுமோ அதுல வந்து நாங்கள் என்ன செய்வோம், கரைச்செடுப்போம். கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரைச்சு இந்த டிஎன்ஏ எடுப்போம். இந்த தண்ணியும் சும்மா தண்ணி இல்ல, டிஐனைஸ் வாட்டர்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி நியூக்ளியஸ் ஃப்ரீ வாட்டர்ன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப சுத்திகரிக்கப்பட்ட நல்ல தண்ணி எடுத்து தான் இதை நாங்கள் கழுவி எடுப்போம். ரைட். அடுத்த ஸ்டெப், இப்ப டிஎன்ஏ எடுத்துட்ட பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சோம்னா ஸ்பெசிபிக்கான என்சைம் இருக்கும், அதான் டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பயன்படுத்தி நாங்கள் இவற்றை என்ன செய்ய போறோம், வெட்ட போறோம். ரைட் தானே? இப்ப வெட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ECOR1 வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஜிக்கும் ஏக்கும் இடையில தான் இந்த வெட்டுறதுல தொடங்குறார். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒன்று இருக்குமென்று சொன்னா, அதாவது நைதர்சன் காரத்தொடர் ஒன்று டிஎன்ஏ இருக்குமெண்டா இவர் என்ன செய்வாருன்னா அந்த இடத்த போய் ஒரு ஸ்கேன் பண்ணுவார். ரைட் தானே? எங்கட கம்ப்யூட்டர்ல நாங்க பென்டிரைவை போட்டோம்னா வைரஸ் ஸ்கேனிங் செய்யற மாதிரி இவர் என்ன செய்வார், படப்பரண்டு போய் ஸ்கேன் பண்ணுவார். எந்தெந்த இடத்துல GA இந்த சீக்வன்ஸ் இருக்குன்னு படப்பரண்டு பார்ப்பார். பார்த்துட்டு இப்ப இப்படி ஒரு கொமனான ஒரு சீக்வன்ஸ் வரைக்குள்ள வந்து அதுக்கிடையில இருக்கிற GA என்ற வேற வெட்டுவார். வெட்டுற வேலையை தான் இவர் செய்வார். சரிதானே? உதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன செய்யறோம், இதானுங்கிற ஒரு டிஎன்ஏ என்ற துண்டம்னு சொல்லி சொன்னா இதுல இருக்கிற இந்த நைதரசன் கார தொடரொடுங்குல GAATTC என்றவர்ல ஜிக்கு மேக்கும் இடையில வெற்றவர் தான் இந்த ECOR1 சொல்லுவோம். இப்ப இவர் என்ன செய்வாருன்னா ஒரு ஃபுல் ஸ்கேன் ஒன்று செய்வார். இந்த ஸ்கேனை செய்து போட்டு அப்புறம் என்ன செய்வாருன்னா தன் இடத்தை கண்டுபிடிச்சிருவார். அப்ப மேக்கும் இடையில ஒரு இடம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு போட்டு டக்கண்டு அதை வெட்டுவார். அப்படி வெட்டித்தான் இந்த இதை என்ன செய்வார், தனியாக்குவார். அப்படி இவர் வந்து வெட்டின பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்க போகுது, கிணக்க வெட்டுப்பட்ட துண்டங்கள் இருக்கு. அப்ப இந்த துண்டங்களை நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா தனித்தனியா வேறாக்கணும். அப்படி வேறாக்குறதுக்கு வந்து நாங்கள் பாவிக்கிற டெக்னிக்கை சொல்லுவோம் ஏகாரோஸ் ஜெல் மின்னயனம்னு சொல்லுவோம். அப்ப ஏகாரோஸ் ஜெல் மின்னயனம்னு சொல்லி சொன்னா இது ஒரு பெரிய விஷயம். இப்படி ஒரு டேங்க் ஒன்று இருக்கும், அந்த டேங்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பஃபரை விடுவோம். சரிதானே? அந்த டேங்க் பஃபரை விட்டுட்டு அதுக்கு ஒரு பிளேட், ஏகார் பிளேட்ல இந்த டிஎன்ஏ என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இப்படி சின்ன சின்ன வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிதானே? இந்த வேல்ஸுக்குள்ள இந்த டிஎன்ஏ லோட் பண்ணுவோம். சரிதானே? விட்டுட்டு அங்க என்ன செய்யற போறோம்னு சொல்லி சொன்னா எலக்ட்ரிக் சார்ஜை கொடுக்க போறோம். சரிதானே? கரண்ட கொடுப்போம். கரண்ட கொடுக்கல வந்து பாத்தீங்கன்னா இது எதிர்முனைவு, இது நேர்முனைவு. டிஎன்ஏ என்ன சார்ஜ் இருக்கும்னு பாத்தீங்கன்னு சொன்னா
எதிரான ஏற்றம் கொண்டது. என்போஸ்பேட் குரூப் அங்க இருக்கிறபடியே அவர் என்ன செய்வார், நெகட்டிவ் சார்ஜா இருப்பார். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், இங்க கரண்ட கொடுத்தோன்னு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ நோக்கி ஓடுவார். சரிதானே? அப்ப இப்ப இந்த ரீஜன், இப்ப நாங்க டிஎன்ஏ விடுற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எதிரான ஏற்றத்தை கொடுக்குற இடமாயும், இந்த இடம் வந்து என்ன செய்யணும், பாசிட்டிவான சார்ஜ் கொடுக்குற இடமாயும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விட்டோன்னு என்ன நடக்க போகுது, இந்த ஏகாரோஸ்டெல் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கு. அப்ப இந்த துவாரங்களுக்குள்ளால என்ன நடக்க போறாருன்னு சொல்லிச்சுன்னா, இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் தங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓடுவேன். அப்ப கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு சொன்னா, இப்ப இந்த டிஎன்ஏ துண்டுகளுக்கு நாங்கள் ரேஸ் வைக்க போறோம். சரிதானே? இப்ப டிஎன்ஏ துண்டுகள் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. சின்ன துண்டுல இருந்து பெரிய பெரிய துண்டுகள் மட்டும் இந்த இதுக்குள்ள இருக்க போற. அப்ப என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னா, ஒரு ட்ரெக்ல ஒரு கொஞ்சம் பேர் நிப்பாட்டி வச்சிருக்கோம், அடுத்த ட்ரெக்ல ஒரு கொஞ்சம் பேர் அப்படி இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கோம். அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க கரண்ட கொடுத்தோம்னா வேலுக்குள்ள ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப மெரியால என்ன செய்வாருன்னா படப்படப்பட ஓடிடுவார். அப்ப முன்னுக்கு வாராள் யாரா இருப்பாருன்னு சொல்லி சொன்னா, இதுல ஓடி ஓடி முன்னுக்கு வாராள் யாருன்னு சொல்லி சொன்னா, அந்த டிஎன்ஏ பட்டிகையில நீளம் குறைஞ்ச ஒரு ஆள் தான் முன்னுக்கு ஓடிடுவார். அப்புறம் கொஞ்சம் மெல்லியால் படக்கன்னு ஓடி வந்துருவார். இப்ப பின்னால ஓடி வர்றாள் யாருன்னு சொன்னா, ஓடியெல்லாம் இறக்கி ஓடி வர்றாள் யாருன்னு சொல்லி சொன்னா, அவர் என்ன செய்யறது, கொஞ்சம் சைஸ் ஆனால் அப்ப அவற்றை பேன் பேட்டர்ன், அதாவது அந்த பட்டிகை நீளம் கூடினால என்ன செய்யல, அந்த உடம்ப தூக்கி கொண்டு ஓடியலாம். அப்ப இவர் என்ன செய்வார், ஸ்லோவா வந்துதான் பெறுவார். ரைட் தானே? இதுதான் அங்க நடக்குது. அப்ப இது என்ன நடக்குதுன்னு சொல்லி இதுல பார்க்கலாம் நாங்கள். இதுதான் எங்கட என்ன எதிர்முனைவு, இது நேர்முனைவு. அப்ப நாங்கள் கரண்ட கொடுத்தோன்னே நடக்க போகுது. இப்ப இதுக்குள்ள விட்ட டிஎன்ஏ எல்லாமே என்ன செய்ய படப்படப்புறன்னு ஓடி வர போற. சரிதானே? அப்படி ஓடி வரையக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த இடத்துல வந்து நாங்கள் என்னென்னு குறிப்பிட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னா, மார்க்கர்ன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். அதாவது டிஎன்ஏ லெடர்ன்னு சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப இதுல வந்து என்னென்ன டிஎன்ஏ வருகுதுன்னு சொல்லி அந்த அதுல சொல்லியிருப்பேன், இத்தனை பேஸ் பேர், 5 பேஸ் பேர், 10 பேஸ் பேர், 50, 100, 200 சொல்லி அவ எந்த நைதரசன் மூல தொடர் ஒழுங்குக்கு ஏற்ற மாதிரி இவற்றை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பிரிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப வச்சிருக்கிற இடத்துலதான் நாங்கள் என்ன செய்யறோம், இதை பார்ப்போம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதுல இருக்கிற எங்கள்கிட்ட வந்த துண்டுகள் வந்து என்னென்ன சைஸ்ன்றதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்பதான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் செய்த பிறகு அடுத்தது நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த டிஎன்ஏ நைதரசன் நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கடத்த வேணும். அதை என்னன்னு செய்யறேன்னு பார்ப்போம். அப்ப இதுதான் எங்களுக்கு வர்ற இந்த ஏகாரோஸ்டெல் பிளேட். இதுல இருக்கிறது தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, இந்த நைதரசன் நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், மாத்த போறோம். அது வந்து ஒரு கஷ்டமான வேலை இல்லை. அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இதுல இருக்கிற ஜெல்ல நான் எடுத்து போட்டு என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா, ஒரு டேங்க் ஒன்றுக்குள்ள வைப்போம். சரிதானே? ஒரு டேங்க் உண்டு, டேங்குக்குள்ள கொஞ்சம் பஃபர் விடுவோம். சரிதானே? ஒரு கொஞ்சம் கெமிக்கல் சேர்வை விடுவோம். இந்த கெமிக்கல் சேர்வையை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சதர்ன் டிரான்ஸ்பர் பஃபர் சொல்லுவோம். இதுல என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா NaOHும் NaClயும் இருக்க போற. இந்த பஃபரை விட்டுட்டு அதுல ஒரு குத்தி ஒன்று, பிளாஸ்டிக் குத்தி, ஒரு ரப்பர் குத்தி ஒன்று வைப்போம். அப்ப இதுல எவ்வளவு தூரத்துக்கு இந்த பஃபரை விடுறோமோ அதுல கொஞ்சம் மேலே என்ன செய்யலாம்னா இந்த குத்தியை வச்சுட்டு இதுக்கு மேல நாங்கள் என்ன வைக்க போறோம்னு சொல்லி சொன்னா, எங்களோட வேட்மன் பேப்பர் ஃபில்டர் பேப்பர் இருக்கு தானே, அந்த ஃபில்டர் பேப்பரை இந்த குச்சிக்கு மேல வைப்போம். இந்த குச்சி வந்து முற்றா வந்து இந்த பஃபர்லாம் மலையில் பாருங்க ஒரு கொஞ்சம் இடவெளிக்கு மேல நிக்கிறேன். அந்த மேல இந்த ஃபில்டர் பேப்பரை வச்சு போட்டு நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா, அந்த ஃபில்டர் பேப்பர் நுனியலை இந்த பஃபருக்குள்ள தாட்டு விடுவேன். விட்டுட்டு எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஏகார் பிளேட் இருக்கு தானே, இந்த ஏகார் பிளேட்டை கொண்டு வந்து நான் இதுல வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேல நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன் பேப்பரை நான் வைக்கிறேன். வச்சுட்டு மேல என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, திருப்பி ஃபில்டர் பேப்பர் 2-3 வச்சு பிறகு எங்களோட பேப்பர் டவல் இருக்கு தானே, அந்த பேப்பர் டவலை வச்சுட்டு மேல என்ன செய்யறேன்னா ஒரு வெயிட் ஒன்று வைக்கிறேன். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுல இருக்கிற அந்த NaOH NaCl வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இந்த பஃபர் வந்து இந்த ஃபில்டர் பேப்பருக்குள்ளால உறிஞ்சப்பட்டு என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா எல்லா இடமும் சீரா கடத்தப்படுவார். அப்ப கடத்தப்பட்டா இப்ப என்ன நடக்க போகணும், மேல என்ன இருக்குது எங்களுக்கு நல்ல பெரிய திக்கா வந்து நாங்கள் என்னத்தை வச்சிருக்கிறோம், பேப்பர் டவலை வச்சிருக்கிறோம். இந்த பேப்பர் டவல் என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க இருந்து இந்த பஃபர்ல இருக்கிற ஈரத்தை என்ன செய்வார், உறிஞ்சு கொண்டிருப்பார்.
அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு படித்திறன் ஒன்று இருக்கும். என்னது, ஈரமான இடத்துல இருந்து ஈரம் இல்லாத இடத்துக்கு தண்ணியை உறிஞ்சுறதுக்குரிய ஒரு படித்திறன் ஒன்று அங்க என்ன செய்யப்படுது, உருவாக்கப்பட்டுட்டு. அப்ப இந்த பேப்பர் டவல் நீட்டு வந்து பாத்தீங்கன்னா சரியான மொத்தமா வச்சிருப்போம். என்ன காரணம்டா, அவ்வளவுக்கு இங்க என்ன செய்யணும், இந்த ஜெல்லில இருக்கிற அந்த நைட்ரசன் அதாவது டிஎன்ஏ, இந்த செப்பரேட் பண்ணப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் எங்களோட நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனோட சேரும். அப்ப சேரணும்ன்றதுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படி வச்சிருக்கோம். இப்ப வச்சா என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்படியே கடத்தப்பட்டு என்ன செய்யும், தண்ணி மூலக்கூறுகள் போய்க்க இந்த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் இந்த ஃபில்டர் பேப்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப இதுல இருக்கிற இந்த டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் தானே. அப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது வந்து எங்களோட ஏகாரஸ் ஜெல் பிளேட்ல இருக்கிற டிஎன்ஏ, இது நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பர். இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். அப்ப என்ன செய்ய போற, இந்த ஒரு படித்திறன் ஒன்று காணப்படுற இதுல இருக்கிற அந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி ஓடுவேன். படப்பரன் ஓடைக்குள்ள வந்து இந்த பாசிட்டிவ்ல வந்து இவர் என்ன செய்வார், ட்ராப் பண்ண பட்டுடுவேன். அதுல மாட்டுப்பட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்களுக்கு வந்து என்ன செய்யும், நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பருக்கு இந்த வந்துருவேன், ஏர் வந்துருவார், நாங்க செப்பரேட் பண்ணப்பட்டு இந்த டிஎன்ஏ துண்டுகள் வந்துடும். அப்ப நீங்கள் கேட்கலாம், இதுல என்னத்துக்கு நான் இந்த NaOH NaCl போட்டிருக்கிறேன். அப்ப ஏன் NaOH NaCl போடுறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப NaOH என்ற இந்த காரம் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இந்த காரம் இந்த டிஎன்ஏ இரட்டை விரிவரப்பு சுருள் இருக்கு தானே, இந்த இரட்டை விரிவரப்பு சுருளை வந்து உடைப்பார். சரிதானே, என்னன்னு உடைப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவரை வந்து தனித்தனி வெளியாக்குவார். அப்ப டிஎன்ஏ டீநேச்சுரேஷனை இங்க இவர் செய்வார். அப்ப இந்த டீநேச்சுரேஷன் இங்க இருக்கு செய்யக்குள்ள என்ன நடக்க போகுது, இதுல இருக்கிற இந்த பஃபர் உறிஞ்சி இந்த ஜெல்லுக்கு போயிருக்க, இந்த ஜெல் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னா, ரெட்டர்ல வந்து தனித்தனி இலையாத்தான் போகும். அப்ப தனித்தனி இலைன்னா ஒற்றை இலையாத்தான் எங்களோட நைட்ரசன் செல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர்ல இருக்க போயிடும். சரிதானே, அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இவ்வளவு செய்த பிறகு இப்ப நாங்கள் என்ன செய்துட்டோம், இந்த நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பருக்கு வந்து என்ன செய்துட்டோம், இந்த எங்கட ஒற்றை இழையாக்கப்பட்ட இந்த டிஎன்ஏ எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்களுக்கு என்ன செய்யுதான், எங்களோட நைட்ரோசன் செல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபில்டர் பேப்பர்ல இந்த டிஎன்ஏ துண்டுகள் இருக்கும். எப்படியான துண்டுகள் இருக்கும், ஒற்றை இலை கொண்ட துண்டுகள் இருக்கு. இந்த ஒற்றை இலை கொண்ட துண்டுகளை நாங்க என்ன செய்வோம்டா, கழுவித்தானே எடுப்போம். ஏன்னா கணக்கு NaOH போட்டிருந்தாங்க, என்ன நடந்திருக்க போகுது, அப்ப அந்த NaOH ஏதாவது கூறுகளும் அங்க வந்திருப்பேன். அப்ப வந்திருந்தா என்ன நடக்கலாம், இவர் வந்து டிஎன்ஏ உடைச்சுத்தானே வச்சிருக்கிறார். அப்ப உடைச்சிருக்கும், அந்த உடைச்ச துண்டுகளோட இந்த தேவையில்லாத மாசுக்கள் இல்லாம பண்ணணும்டாக்கா நான் அதை கழுவுறேன். பிறகு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, எங்கிட்ட கதிர் தொழிற்பாட்டு மூலகத்தை கொண்டு இந்த ப்ரோபோட கொண்டு என்ன செய்யறேன், இந்த டிஎன்ஏ அந்த ஒற்றை விளைவிற்கு நான் என்ன ப்ரோப் பண்றேன். கிட்டத்தட்ட என்ன செய்வார், ஒரு பிரைமர். சரிதான், எங்களுக்கு சீக்வன்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள். அதுல வந்து எங்களுக்கு தெரியும் நைட்ரசன் ஒரு நியூக்ளியோடைட்ல பாஸ்பேட் குரூப் இருக்கும். அந்த பாஸ்பேட்ல P32ன்றது வந்து என்ன, எங்கட கதிர் தொழிற்பாட்டு சமதானி. அந்த கதிர் தொழிற்பாட்டு சமதானியை கொண்டு அந்த பாஸ்பேட்டை ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, கதிர் தொழிற்பாட்டு ஆக்டிவ் ப்ரோபை வந்து என்ன செய்யறேன், இந்த நைட்ரசன் ஒற்றையிலையா இருக்கிற இந்த நைட்ரசன் டிஎன்ஏ துண்டுகளோட சேர்க்கிறேன். சேர்த்தா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, இவர் வந்து இப்ப இந்த இடத்துலதான் நாங்கள் போட்ட இது இருக்கிறாருன்னு வைப்போம். எங்களோட டிஎன்ஏ ஒற்றையில டிஎன்ஏ இருக்கு. அந்த ஒற்றையில டிஎன்ஏயோட போய் இவர் என்ன செய்வார், இந்த ப்ரோப் போய் சேரும். இந்த ப்ரோப்ல சீக்வன்ஸ் எங்களுக்கு தெரியுமே, கிட்டத்தட்ட இவர் பிரைமர் மாதிரி தானே. இந்த பிரைமர் என்ன செய்வாருன்னா, இவர் இந்த தனக்கு சீக்வன்ஸுக்கு மீளறப்புறையோட போய் சேர்ந்தாருன்னு சொல்லி சொன்னா, இங்க என்ன நடக்க போகுது, அவற்ற சீக்வன்ஸ் எங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதோட எங்களோட வேலை முடிஞ்சதோண்டா இல்ல. அப்ப இப்ப என்ன செய்யுது, ப்ரோப் வந்து சேர்ந்து என்னவா வந்துட்டு, இப்ப ரெட்டையில கொண்ட டிஎன்ஏ இவர் மாறிட்டார். எங்க இருக்கிறார் இப்ப இந்த ரெட்டையில டிஎன்ஏ, நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர்ல இருக்கிறார். அந்த ஃபில்டர் பேப்பரை நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிட்டோம்னா, PBS என்ற ஒரு பஃபர் இருக்கு, பாஸ்பேட் பஃபர் என்று சொல்லுவோம். அந்த பஃபருக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், இதை கொண்டே கழுவுவோம். கழுவி போட்டு வந்து பாத்தீங்களன்னு சொல்லி சொன்னா, இவரை நாங்கள் எடுப்போம். சரிதானே, எடுத்துட்டு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இந்த எக்ஸ்ரே ஃபில்ம் இருக்குத்தானே, இந்த எக்ஸ்ரே ஃபில்ம் கிட்டத்தட்ட எக்ஸ்ரே எடுப்போம் துண்டு, எங்கட இப்ப நீங்க எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா அந்த கருப்பு கடல்ல வருவ அந்த எக்ஸ்ரே ஃபில்மில கொண்டு போய் எங்கட இந்த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பரை நாங்கள் என்ன செய்வோம்டா வைப்போம். அப்ப இதுதான் எங்கட எக்ஸ்ரே ஃபில்ம், இதுதான் எங்கட நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பர். வச்சுட்டோம்னு சொன்னா, சும்மா வைக்கலாமோன்னு சொல்லி சொன்ன பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படி ஒரு கேசட் மாதிரி ஒன்று இருக்கு. இந்த கேசட்டுக்குள்ள இப்படி ரெண்டு, இதான் அந்த கேசட்.
சரிதானே? கிட்டத்தட்ட நாங்க முதல் போடுவோம் டேப் ரெக்கார்ட் போடுற அந்த கேசட் மாதிரி உண்டு. அதுக்குள்ள இந்த ஃபில்மை வைக்கிறோம், எக்ஸ்ரே ஃபில்மை வச்சுட்டு எக்ஸ்ரே ஃபில்மோட பேர் என்ன இருக்க போறாரு, எங்கட ஜெல் இப்படி கோட் பண்ணப்பட்டு வர்ற நைட்ரோசெல்லஸ் மெம்பரேன் இருக்க போறார். இந்த மெம்பரேனையும் வச்சு இதை மூடிக்கொண்டு ஒரு இருட்டான இடத்துல வெப்பம் ஏன்னு சொல்லி சொன்னா, எங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு கதிர் தொழிற்பாடு சமாதானி என்று சொல்லி சொன்னா, அதுல கதிர் தொழிற்பாடு நினைச்சோன்னா அது வந்து என்ன செய்திரும், அந்த ஆயில் குறைஞ்சு போயிடும். அப்ப இதனால கொண்டு ஒரு இருட்டான இடத்துல வெப்பம். அப்ப இங்க என்னது நடக்குதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப இவ்வளவு ஸ்டெப்ஸும் கண்டுபிடிச்சிட்டீங்க. சதன் பிளோட்டிங் சாரி நைட்ரோசெல்லஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பர்ல வந்து நீங்கள் எங்களோட ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை வச்சு இங்க என்ன செய்யறோம், இந்த ஸ்டெப் வந்து தனியான டிஎன்ஏ ரெட்டையில கொண்ட டிஎன்ஏ மாத்திட்டோம். பிறகு என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோன்னா, அந்த அதை போய் கழுவி போட்டு அப்ப இதுல என்ன தனிய இந்த ப்ரோபோட சேர்ந்து இருக்கிற அந்த டிஎன்ஏ துண்டுகளை வச்சிருப்போம். அந்த டிஎன்ஏ ப்ரோபோட சேர்ந்த டிஎன்ஏ துண்டுகளை வந்து என்ன செய்யறோம், எக்ஸ்ரே ஃபில்முக்கு மாத்தி போட்டு அதை நாங்கள் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி. கிட்டத்தட்ட எப்படி என்று சொல்லிச்சோன்னா, இந்த எப்படி நாங்கள் இந்த எக்ஸ்ரே ஃபில்ம் அந்த கெசட்டுக்குள்ள போட்டோமே இந்த எக்ஸ்ரே ஃபில்ம், அந்த எக்ஸ்ரே ஃபில்மை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய நெகட்டிவ் மாதிரி. கேமரால நாங்க முதல் போட்டோ கொடுத்த நெகட்டிவ், அதை நாங்கள் என்ன செய்யறோம், படங்களவுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா படங்களவைக்குள்ள டெவலப்பர் சொல்லி ஒரு ஆள் இருப்பார், பிக்ஸ் பண்ற ஒரு ஆள் அப்படி கொஞ்சம் இருப்பார். அப்படி எல்லாம் செய்துதான் நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த எக்ஸ்ரே ஃபில்மில எங்களோட கடைசி இந்த ப்ராடக்டை பார்க்கலாம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இதுதானே அந்த நான் சொன்ன அந்த கேசட். இந்த கேசட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்ரே ஃபில்மோட சேர்த்து நைட்ரோசெல்லஸ் மெம்பரேனை வச்சிருக்கணும். அப்ப இதுதானே என்ன எங்க எக்ஸ்ரே ஃபில்மில வந்து இருக்கிற அந்த நைட்ரோசெல்லஸ் ஃபில்டர் பேப்பர். அப்ப இதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, சரிதானே? மேனுவலா கழுவணும் இல்ல, அந்த மிஷினுக்குள்ள போட்டா அந்த எடுத்திருக்கிற டிஎன்ஏ துண்டுகளை அது வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா பிக்ஸ் பண்ணி டெவலப் பண்ணும். அப்ப டெவலப் பண்ண பிறகு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல அந்த ரீஜன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த என்னது டெவலப் பண்ணப்பட்டு வந்திருக்கிற எங்கட அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், சரிதானே? அப்ப இப்படி டெவலப் பண்ணி போட்டு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்படி எங்களுக்கு தெரியும். சரி, இதுதான் எங்களுக்கு நாங்கள் பார்த்திருக்கிற அந்த டிஎன்ஏ துண்டாங்க. அப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பிள்ளைன்ற டிஎன்ஏ கைவிரல் அடையாளம், அதாவது டிஎன்ஏ வேரியம் டண்டம் ரிப்பீட்ஸ் சொல்லி சொன்னா, இந்த டண்டம் ரிப்பீட்ஸுக்கு யார் அவையில தண்ட பிள்ளைதான் என்று சொல்லி கேட்கணுமோ அவை இந்த டண்டம் ரிப்பீட்ஸை இங்க போத்திருக்கோம். அப்ப அதுல இருந்து பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா அனலைஸ் பண்ணி ஆர் அம்மா ஆர் அப்பான்றதை கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல வந்து விரல் அடையாள முறையும் அது இந்த பிரயோகங்களும் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் போட்டிருக்கும். அப்ப பார்ப்போம். அதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டிஎன்ஏ விரல் அடையாள முறையின் பிரயோகம் வந்து குற்றவாளிகளை வந்து இனங்காண்றது. இப்ப குற்றவாளிகளை எப்படி இனங்காணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு எக்ஸ் என்ற நபர் வந்து கொலை செய்துட்டார். கொலை செய்ததுக்கு வேற 3 சந்தேக நபர் இருக்கு. அப்ப கொலை செய்த அந்த நபர் வந்து வை என்றவர் தான் கொலை செய்திருக்கேன். அந்த வை என்றவற்ற உடல்ல இருந்து வெட்ட நிகமோ இல்லையென்று சொல்லி சொன்ன ஒரு முடியோ அதுல இருந்து டிஎன்ஏ எடுத்து இப்படி ஒரு என்னத்தை போடினம்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டிஎன்ஏ எடுத்து போட்டு இப்படி ஒரு ஃபிங்கர் பிரிண்டோட தயாரிக்கணும். அதே மாதிரி இந்த சஸ்பெக்ட் 3 பேர்ல இருந்தும் சந்தேகப்படுற 3 பேரையும் எடுத்து நாங்கள் என்ன செய்யறோம், இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் செய்தோம்னு சொல்லி சொன்னா என்ன நடக்குதுன்னா அவற்றில இருக்கிற இந்த வேரியபிள் ரீஜன்ஸ் வந்து மார்க் பண்ணப்படும். அப்ப பாருங்க, இந்த கிரைம் சீன்ல எடுத்த அந்த டிஎன்ஏக்கும் இந்த சஸ்பெக்ட் 200 வந்து பாத்தீங்கன்னா நல்ல வடிவா மேட்ச் பண்ணுது, சரிதானே? அப்ப இதுல இன்னொன்னு என்ன முடிவுக்கு வரலாம், நாங்கள் வந்து இவர் தான் கொலை செய்திருக்குன்னு வரலாம். இப்ப நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மேட்ச் பண்ணுது, இது மேட்ச் பண்ணுது, இங்க இடக்கிற மேட்ச் பண்ண இல்லை. அப்ப என்ன நடக்கும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா இது நல்லா மேட்ச் பண்ணுதோ அதை வச்சு கொண்டுதான் ஆர் இந்த கொலையாளி என்றதை கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொற்று முகவரை இனங்காண்றது. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோட வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் எங்க இருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. உதாரணமா வந்து இப்ப எக்ஸ்ன்றவருக்கு ஒரு நோய் நிலைமை, அந்த நோய் நிலைமைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து 4 காரணம். ஒன்று சாப்பாட்டுக்குள்ளால வந்திருக்கலாம், தண்ணிக்கால வந்திருக்கலாம், அப்படி இப்படி 4 காரணங்களை நாங்கள் எடுக்கிறோம். அப்படி எடுத்த அந்த 4 காரணங்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அங்கே இருக்கிற டிஎன்ஏக்கள் ஏதாவது ஒரு பாக்டீரியாக்களால வந்திருக்கலாம்னு சொன்னா அவையில என்ன செய்யறோம்டா எடுத்து தனிமைப்படுத்தி அதுல இருந்து இந்த ஃபிங்கர் பிரிண்டை உருவாக்குறோம். இந்த ஃபிங்கர் பிரிண்டை அந்த
நோய் நிலைமைக்குரிய அந்த அவற்றை ஃபிங்கர் பிரிண்ட்ல இருந்து பார்த்து போட்டு எது எதோட மேட்ச் பண்ணுதோ அதுல இருந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா அதுதான். அதாவது இங்க பாத்தீங்கன்னா டி என்ற பேர் தான் இந்த நோய் நிலைமை, இந்த பாதிக்கப்பட்ட நோய் நிலைமைக்கு இந்த டி என்ற பேர் தான் காரணம் என்ற அந்த கன்க்ளூஷனுக்கு இங்க வரலாம். சரிதானே? டெக்னிக் எல்லாமே உண்டுதான். ஆனா என்ன சொல்றது, எந்தெந்த இடத்துல பாவிக்கணும்ன்றதை பொறுத்து இது மாறுபடும். அடுத்தது வந்து பேட்டர்னிட்டி டெஸ்ட். பேட்டர்னிட்டி டெஸ்ட் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள ஒரு பிள்ளைய வந்து என்ன செய்துட்டோம்னு சொல்லி சொன்னா, தாழ்ந்த பெண் வந்து விட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு வளர்ந்த பிறகு வந்து இவர் ரெண்ட பிள்ளைதான் சொல்லி சண்டை பிடிக்கும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நியூஸ்ல, இந்தியாவில 2 வயசு போன அப்பா அம்மா வந்து தனுஷ் வந்து தண்ட பிள்ளைதான் என்று சொல்லி கிளைம் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்ப அதை வந்து இப்ப அப்படியே ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொல்லி சொன்னா நாங்கள் என்னென்ன அதை செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அந்த தாய் உண்மையான தாய் யார், உண்மையான தந்தை யாருன்றதை கண்டுபிடிக்கும். சரிதானே? அப்ப பேட்டர்னிட்டி டெஸ்ட்ன்றது வந்து பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது. சரிதானே? இப்ப இதுல வந்து தந்தைக்குரிய சோதனை, அதாவது தாய் தந்தையை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றா எங்கட உடம்பில இருக்கிற இந்த டிஎன்ஏ என்ற சேர்மானம்ன்றது எங்கட அம்மாவில இருந்து கொஞ்சம் வந்திருக்கும், அப்பாவில இருந்து கொஞ்சம் வந்திருக்கும். அப்ப அம்மாவில இருந்து வந்த இயல்புகள் அப்பாவில இருந்து வந்து சேர்ந்துதான் என்ன செய்ய போறோம், இவரை கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல இருந்துதான் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் செய்யறது. அப்ப இப்ப என்ன செய்யறோம், இப்ப யார் அப்பா அம்மா வந்து இவர் தான் தண்ட பிள்ளைன்னு கிளைம் பண்றாரோ அவை எல்லா டிஎன்ஏயும் நாங்களே என்ன செய்யறோம், எடுத்து இப்படி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் செய்யறது. அதே மாதிரி அந்த பிள்ளையின் டிஎம் எடுத்து செய்யறது. செய்யக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுல வந்து யாராட்ட மேட்ச் பண்ணுதோ அவையதானே என்ன செய்யறது, அந்த குறிப்பிட்ட பிள்ளையின் அப்பா அம்மா என்று சொல்லி முடிவுக்கு வாரதுதான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப முதலாவது பிள்ளைய பாத்தீங்கன்னா இவற்ற டிஎன்ஏயோட மேட்ச் பண்ணுது, பிறகு இவேண்டியோட மேட்ச் பண்ணுது, பிறகு இவற்றோட மேட்ச் பண்ணுது, பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க. அப்ப இவர் 2 பேரும் வந்து என்ன செய்யறது, ஒரு பாசிபிள் அப்பா அம்மாவே இருக்கு பாப்பினோம். 2வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த 2வது வந்து இவர் 2 பேரோடையும், பிறகு இங்கே இருக்கிறதே மேட்ச் பண்ணுது. அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்கே. இப்ப இதுல இருந்து கொண்டு யார் அப்பா அம்மான்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த தந்தை விலைக்குரிய சோதனை. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு போர்ல ஒரு போர் வீரர் காயப்பட்டு இறந்துட்டார். அவர் வந்து அடையாளம் காண இல்லாம இருக்கு. அப்படி அடையாளம் காண இயலாம இருக்கிற ஒரு போர் வீரனை 2-3 அப்பா அம்மா வந்து இவ எங்கட பிள்ளைதான் சொல்லி கிளைம் பண்ணினோம்னா, அந்த போர் வீரன் டிஎன்ஏ எடுத்து போட்டு அந்த அப்பா அம்மாவோட மேட்ச் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோட மேட்ச் பண்ணுதோ அதுல இருந்து ஒண்ணு நாங்க என்ன செய்யலாம், இவர் இந்த போர் வீரன் வந்து இன்னற்ற பிள்ளைதான்ன்றதை சொல்லலாம். சரிதானே? ரைட். அடுத்ததா வந்து பார்க்க போறோம் வந்து மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம். இதுல நான் ஒன்றும் கணக்க சொல்ல போறது இல்லை. உண்மையா மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்ன என்றதை மட்டும் சொல்லி போட்டு போறேன். ஏனென்றா இது இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு 2வது கிளாஸ்ல சுரேந்தர் சார் வந்து வடிவா படிப்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம்ன்றது வந்து டெக்னிக் வந்து ஜீன் குளோனிங் டெக்னிக். இப்ப ஜீன் குளோனிங்ல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிச்சோன்னா, இந்த மீளச்சேர்தல் டிஎன்ஏ தொழில்நுட்பம் சரியான ஈஸி. இப்ப மீளச்சேர்தல் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் ஒரு பிரியோகம் தான் என்ன, ஜீன் குளோனிங். ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்குது, இந்த மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்னன்றதை சொல்றதுக்குரிய டவுட் ஒன்று இருக்கு. ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. இது இந்த தமிழ் வடிவா விளங்கிட்டுண்டா இது எங்களுக்கு விளங்கிடும். மீளச்சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்ன, மீள சேர்ந்த டிஎன்ஏ இவ்வளத்தையும் சேர்ந்த ஒரு தொழில்நுட்பம் தான் என்ன மீளச்சேர்தல் டிஎன்ஏ தொழில்நுட்பம். சிம்பிளா சொன்ன போனா ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொன்றோட போய் சேருது. அப்ப எங்கேயோ இருக்கிற ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொரு ஆளோட போய் சேர்ந்து போடுற டெக்னிக் தான் இந்த மீளச்சேர்தல் டிஎன்ஏ தொழில்நுட்பம். சிம்பிளா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏ. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட துண்டை வெட்டியாச்சு. வெட்டி போட்டு இன்னொரு டிஎன்ஏல இருக்கிற இதே தொடர் ஒழுங்க கொண்ட டிஎன்ஏ கொண்டு வந்து இதுக்குள்ள செருகிற முறைதான் மீளச்சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம். சரிதானே? சிம்பிளா சொல்ல போனா இதை நீங்கள் இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். எப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களோட வீட்டு சைக்கிள் இருக்கலாம், மோட்டர் சைக்கிள் இருக்கலாம். இப்ப மோட்டர் சைக்கிள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மோட்டர் சைக்கிள் இருக்கிற இந்த செயின் இருக்குத்தானே, இந்த செயினில ஒரு செயின் வந்து குண்டடிக்குதுன்னு வைப்போம், அதாவது பழுதா போயிட்டு. அப்ப இதுக்கு வந்து அந்த அந்த அதுல இருக்கிற இந்த செயின் இந்த ஒரு துண்டை மாத்தினீங்கன்னா சரியாயிடும், புதுசு வாங்கணும் தேவை இல்லை.
என்ன நீங்கள் என்ன செய்வீங்க? ரைட், இப்ப என்னட்ட இருக்கிற இந்த செயின், மோட்டார் சைக்கிள்ல செயின்ல இந்த இடம் தான் பிரச்சனை, இவரை மாத்தினு சொல்லி சொன்னா இந்த மோட்டார் சைக்கிள் ஓகே என்றா நான் என்ன செய்வேன்? இன்னொரு மோட்டார் சைக்கிள் செயின் எடுத்து இந்த இடத்துக்கு சரியா வரக்கூடிய மாதிரி ஒரு செயின் ஒரு பட்டியை கொண்டு இதுல பொறுத்துற வேலை தான் என்ன செய்வேன். அதே வேலைதான் இந்த ரீகம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில நாங்க செய்ய போறோம். இப்ப என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஒரு டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த இயல்பு இருக்கு. அப்ப ஒவ்வொரு அங்கியும் ஒவ்வொரு ரீஜனை கோட் பண்ணி இருக்குன்னு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான ஜீன் ஒன்று எடுப்போம். சரிதானே? அவர் வந்து என்ன செய்வாருன்னா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? முதல்ல அந்த டிஎன்ஏ தனியாக்கி எடுத்து போட்டு வேற வந்து சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவர்ல இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்சுலினுக்கு தொகுப்புக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு ஜீன் என்னண்டா அந்த ஜீன் எனக்கு தேவையா இருக்கு. அப்ப இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அந்த இன்சுலினுக்கு தொகுப்புக்கு பொறுப்பா இருக்கிற அந்த ஜீன். அந்த இன்சுலின் தொகுப்புக்கு பொறுப்பா இருக்கிற அந்த ஜீனை எடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா இன்னொரு ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒன்றுக்குள்ள கொண்டு அதை போட போறேன். அப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப எங்களோட உடம்பில வந்து ஜீன் என்ன செய்யலாது? இப்ப நாங்கள் வந்து படப்பட என்ன செய்யலாது? ரீப்ரொடக்ட் பண்ண மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யணும்? இந்த இப்படியான ஜீனை வந்து எங்களுக்கு கணக்க வேணும். நான் என்ன செய்வேன்? அந்த ஜீனை தனி எடுத்து போட்டு எங்களை இந்த பிளாஸ்மிட் இருக்குத்தானே அவரை வந்து வெக்டர் எண்டுவோம். வெக்டர் என்ற யாரும் மேல காவி என்றது வந்து என்ன செய்யறது? ஒன்றில இருக்கிறவர கொண்டு காவி கொண்டு போறதுதான் காவி. அப்ப இப்ப நான் என்ன செய்வேன்னா இந்த பிளாஸ்மிட்ல வந்து எங்களோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீக்வன்ஸுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு துண்டு இருக்குன்னு சொன்னா அந்த துண்டத்தை எடுத்துக்கொண்டு அதை நான் என்ன செய்வேன்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால வெட்டினா இப்ப எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால நான் எந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட வெட்டினேனோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால இந்த பிளாஸ்மிட கொண்டே வெட்டப்போறேன். ஏன் நான் அப்படி வெட்டணும்னு சொல்லிச்சுன்னா இதுல என்ன துண்டத்துல வெட்டுதோ அதே துண்டத்துல இங்க வெட்டினா தானே எங்களுக்குரிய இந்த நாங்கள் சேர்க்க போற டிஎன்ஏ வந்து போய் சிம்பிளா அதுல சேரும். ரெண்டதுக்காக நான் என்ன செய்யறேன்டா இந்த ஜீனை இப்ப எனக்கு இருக்கிற ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னத்தால வெட்டினோ அதே ஜீனை கொண்டு இந்த பிளாஸ்மிட்ல வெட்டுறேன். வெட்டினா என்ன செய்வேன்? இந்த இவத்துல இருக்கிற இந்த வெட்டுப்பட்ட இடம் வந்து ஈஸியா போய் என்ன செய்யும்? அந்த பிளாஸ்மிட்டோட சேருவேன். அப்ப சேர்ந்ததை இப்படி சேர்ந்துட்டேன்னு சொல்லி சொன்னா இதுதான் எங்களோட ரீகம்பினன்ட் வெக்டர். அப்ப இந்த ரீகம்பினன்ட் வெக்டரை கொண்டு போய் நான் என்னன்னு ஒரு கிளத்துக்குள்ள சேர்க்கிறேன். அப்ப ஈஸியா சேர்க்கணும்னா இந்த வெக்டரை கொண்டு போய் நான் ஒரு திருப்பி ஒரு மெனசனுக்குள்ள போட்டு அதை வளர்க்காம இப்ப இது பாக்டீரியா ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது. இப்ப வெயிக்கிளா தொழிற்படுறாங்க அவே வந்து என்ன செய்வினம்? படப்பட என்ன செய்வினம்? தங்களை பிரிகடை செய்வினம். இனப்பெருக்கம் வந்து என்ன செய்யும்? கட்டிப்படைகிற ஆற்றல் வந்து அவைகளுக்கு கூட. அப்ப இவரை கொண்டு ஒரு பாக்டீரியாவுக்குள்ள செலுத்திட்டேன்னு சொல்லி சொன்னா அங்க என்ன நடக்கலாம்? இவியல் வந்து அடுத்தடுத்து கலப்பிரிவுக்கு தயாராயிடும். அப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட வந்து ஒரு பிளாஸ்மிட்டுக்குள்ள வந்து சேர்க்கிறேன். அந்த சேர்த்ததுக்கு பிறகு அந்த பிளாஸ்மிட் வந்து என்ன அழைக்கப்படும்? ரீகம்பினன்ட் பிளாஸ்மிட் என்று சொல்லி அது அழைக்கப்படும். அந்த ரீகம்பினன்ட் பிளாஸ்மிட்டை வந்து நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஒரு பாக்டீரியா செல்ஸுக்குள்ள சேர்க்கிறேன். இப்ப சேர்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-5 முறை இருக்கு. நீங்கள் டிஎன்ஏ டெலிவரி சிஸ்டம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதுல என்ன கடத்துகை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி ஆக்டோபாக்டீரியா மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்பர் சொல்லி பார்த்திருப்பீங்க. அடுத்தது ஜீன் கன் பார்த்திருப்பீங்க. அப்படி ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் எப்படி ஒரு டிஎன்ஏ ஒரு பிளாஸ்மிட் ரீகம்பினன்ட் பிளாஸ்மிட்டை வந்து என்னென்ன சேர்க்கிறன்றதை நீங்கள் கிளாஸ்ல வந்து படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்னத்துக்காக இந்த மீளச்சேர்ந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம் சொல்ல வலிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரிதானே? சிம்பிளா சொல்ல போனா நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ஒரு சிடி அடிக்க போறீங்க. ஒரு சிடியில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு இப்ப பாருங்க ஒரு 10 பாட்டு சிடியை வந்து நீங்கள் அடிக்க போறீங்க. அம்மன் பாட்டு இருக்கிற இடம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு சீரியல வந்து முருகன் பாட்டு இருக்குண்டா. அப்ப அந்த அம்மன் பாட்டோட வந்து இடையில ஒரு முருகன் பாட்டை கொண்டு வந்து சேர்க்கணும். என்ன செய்வீங்க? இப்ப புதுசா ஒரு இதை எடுப்பீங்க. அம்மன் பாட்டுல இருக்கிற இது ஒரு இடத்துல வந்து இந்த முருகன் பாட்டை கொண்டு சேர்க்க போற வேலையை தான் இந்த கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வேலை தான் என்ன செய்ய போகுது? இந்த ரீகம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி செய்ய போகுது. சரிதானே? இந்த ரீகம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து அதுக்காகத்தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறேன். உண்மையா அது என்னன்றது. ஏன்னா இது இந்த முழு டெக்னிக்கும் வந்து நீங்கள் இதுக்கு முதல் கிளாஸ்ல படிச்சுட்டீங்க. ஒரு ஆள் படிப்பிச்ச விஷயத்துல நான் போய் திருப்பி உங்களை குழப்பக்கூடாது. ஜஸ்ட் ரீகம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி என்ன என்று கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும்.
அதே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இதை வந்து செய்தேன். சரிதானே? ரைட். இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டுது. இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்கள் கேட்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குமெண்டா நீங்கள் கேட்கலாம். இப்படி இல்லையன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்ச இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒருக்கா திருப்பி சமரைஸ் பண்ணி விடலாம்னு பாக்குறேன். ரைட். இப்ப டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப எங்கட சமரியை பார்ப்போம். சமரியில நாங்கள் என்னத்தை சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்னென்னு செய்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஆர்ஆர்ல இப்ப உதாரணம் எடுக்க போறேன். ஒரு பிள்ளைய வந்து 4-5 பேரண்ட்ஸ் வந்து உரிமை கோரினோம். அப்ப அந்த பிள்ளை ஆட்டை என்று சொல்றதுக்கு தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் செய்ய போறோம்னு சொன்னா யார் உரிமை கோரணுமோ அவன் டிஎன்ஏ எல்லாத்தையும் நாங்கள் தனிமைப்படுத்தோம். தனிமைப்படுத்தின டிஎன்ஏ எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால வெட்டுவோம். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால வெட்டிக்கல அது சின்ன சின்ன துண்டாகும். அந்த வெட்டின பிறகு என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அதாவது ஜெல் மின்ன ஏகாரஸ் ஜெல் மின்ன நம்ம அந்த டெக்னிக் கூட வந்து என்ன செய்யறேன்னா அந்த அவ்வளவத்தையும் வந்து வேறுபடுத்துறேன். வேறுபடுத்தின பிறகு அந்த வேறுபடுத்தின அந்த ஏகாரஸ் ஜெல்ல கொண்டு போய் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா சதர்ன் பிளாட்டிங் டிரான்ஸ்ஃபருக்கு மாத்த போறோம். அப்ப சதர்ன் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ல என்னன்னு சொல்லி சொன்னா முதல்ல ஒரு ட்ரே இருக்கும். ட்ரேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பஃபர் இருக்கும். அந்த பஃபர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இந்த ரெட்டை இலைய ஒற்றை இலையா மாத்துறதுக்குரிய காரங்கள் NaOH NaCl அதுல கொண்டிருக்கு. அப்ப அதுல வந்து என்ன செய்யறேன்னா ஒரு ரப்பர் கட்டை மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ரப்பர் கட்டைக்கு மேல என்ன செய்யறேன் ஒரு ஃபில்டர் பேப்பர் ஒன்று வெட்மான் பேப்பர் ஒன்று வைக்கிறேன். பேப்பரை வச்சு போட்டு அதுக்கு மேல இந்த ஜெல்ல வைக்கிறேன். ஜெல்ல வச்சு போட்டு மேல இன்னொரு ஃபில்டர் பேப்பரை வச்சு அதுக்கு மேல பேப்பர் டவல்ஸை வச்சு ஒரு வெயிட் ஒன்று வச்சு என்ன செய்யறேன் இதுக்குள்ள இந்த அகத்துறிஞ்சு இங்க இருக்கிற இந்த எங்களோட ஜெல்லில இருக்கிற டிஎன்ஏ என்ன செய்ய போகுது இந்த NaOH ரெட்டையில கொண்ட டிஎன்ஏ ஒற்றையிலையா மாற்றப்படுது. ஒற்றையிலையா மாற்றப்பட்டுட்டு பிறகு என்ன நடக்குது அங்க அந்த ஒற்றையிலையா மாற்றப்படுற இந்த டிஎன்ஏ வந்து நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனுக்கு போகுது. அந்த நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன் ஃபில்டர் பேப்பருக்கு அது போனா அதுல என்ன சேர்க்க போகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த NaOH இந்த NaCl இந்த அந்த சில கூறுகள் அங்கே இருக்கலாம். அப்ப அதை இல்லாம பண்ணணும்னா நான் என்ன செய்ய போறேன்னா கழுவுறேன். நல்ல வடிவா கழுவி போட்டு பிறகு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப், அதாவது என்ன கதிர் தொழிற்பாட்டோட சேர்ந்து இருக்கிற இந்த டிஎன்ஏ ப்ரோபை கொண்டு போய் அதாவது கொண்டு அந்த ப்ரோபை கொண்டு போய் அது வந்து செய்யண்டா தனக்கு மீளிறப்பியா இருக்கிற இந்த தனியா துண்டாக்கப்பட்ட இந்த டிஎன்ஏக்கள்ல அந்த ஒற்றையோட வச்சேர்ந்து அது என்ன செய்யும் ஹைபிரிடைஸ்டான் கலப்பு பிறப்பாக்கம் அடையும். அப்படி கலப்பு பிறப்பாக்கம் அடைஞ்ச பிறகு நான் என்ன செய்யறேன் இந்த ரெட்டையா மாறின இந்த டிஎன்ஏ துண்டுகளை நான் என்ன செய்யறேன் பிபிஎஸ் பஃபர்ல வந்து கழுவுறேன். கழுவினேன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன நடக்க போகுது கதிர் தொழிற்பாட்டு மூலத்தோட சேர்ந்த இப்ப கதிர் தொழிற்பாட்டு ப்ரோபோட சேர்ந்த டிஎன்ஏ மொலிகூல்ஸ் தான் எங்கள்கிட்ட இருக்க போகுது டிஎன்ஏ துண்டுகள். அந்த டிஎன்ஏ துண்டுகளை நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்ரே ஃபில்மில கொண்டு அதாவது எக்ஸ்ரே தாள்ல கொண்டு வச்சுட்டு இந்த நைட்ரோசெல்லஸ் மெம்பரேனை அந்த எக்ஸ்ரே ஃபில்மில கொண்டு வச்சு போட்டு அது ஒரு கேசட்டுக்குள்ள போட்டு மூடி வைக்கிறேன். இருட்டான இடத்துல மூடி வச்சு போட்டு பிறகு என்ன செய்யறேன்னுடா அந்த அரைவாழ்வு காலத்துக்கு கிட்டவா ஒன்று எடுத்து போட்டு அதை கொண்டு நான் என்ன செய்யறேன்டா டெவலப் பண்ண விடுறேன். அப்ப அதுக்கு நான் மேனுவலாயும் செய்யலாம் டெவலப்பர் இல்லையேன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்யலாம் அது ஒரு மிஷின் இருக்கு மாட்டேன். அந்த மிஷினுக்குள்ளால இந்த எக்ஸ்ரே ஃபில்ம் போட்டு எடுத்தேன்னு சொன்னா இந்த எக்ஸ்ரே ஃபில்மில் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த டிஎன்ஏ துண்டுகள் வந்து பட்டிகையா வந்திருக்கு. அப்ப அந்த டிஎன்ஏ துண்டு அந்த பட்டிகையை வந்து நான் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இப்படி வர்ற இந்த பட்டிகையில இருந்து பிறகு நான் என்ன செய்யலாம் இந்த பிள்ளைன்ற டிஎன்ஏ யாரோட மேட்ச் பண்ணுதோ அதுகளை எடுத்து என்ன செய்யலாம் எங்கட இந்த ஏர் பேருன்றதை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இதுதான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த சமரி. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குமென்று சொல்லி சொன்னா பிறகு நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ் கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களை படிக்கிற டீச்சர்ஸ் கேட்டீங்கன்னு சொன்னா அவையில் முழுசா விளக்கமா சொல்லுவீங்க. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வழியில வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். எங்களோட நேரம் சரி என்று நினைக்கிறேன்.
நான் இதோட வந்து இந்த வகுப்பை நிப்பாட்டு.